எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான அரை நெல்லிக்காய் ஜாம் தான் செய்ய போறோம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நெல்லிக்காய்களை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பெரிய காம்பாக இருந்தால் நீங்கள் அதை பிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கோங்க. நீங்கள் மரத்தில் டைரெக்டாக பறித்த நெல்லிக்காயாக இருந்தால் அதில் மண் எதுவும் இருக்காது. அது கீழே விழுந்த நெல்லிக்காய்களோ இல்லை நம்ம கம்பை வச்சு தட்டி விட்டு பறிக்கும் போச்சுல கீழே விழுந்துச்சுன்னா அந்த இடம் வந்து கனிஞ்சிரும். அதில் நிறைய மண் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கழுவுனதுக்கப்புறமா நம்ம ஜாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு பேனை ஹீட் பண்ணி 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதாவது 1 கிலோ அளவுக்கு நான் நெல்லிக்காய் எடுத்துருக்கிறதுனால 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். எந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்கீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக இருந்தது மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அந்த சர்க்கரை தண்ணியிலே தான் அந்த நெல்லிக்காய்களை நல்லா வேக வைக்க போகிறோம். அதனால் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை வந்து நல்லா கரைய வச்சுக்கிடலாம். நீங்கள் முதல்ல ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஜாம் செய்கிறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். இந்த 1 கிலோ நெல்லிக்காய்க்கு எனக்கு அவ்வளோ நேரம் டைம் எடுத்துச்சு. இப்போ ஹை ஃப்ளேம்லேயே இருக்குது. இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது வந்து ஜாம் கலர் கொடுக்கும். நம்மளுக்கு பிள்ளைங்க சாப்பிடும் போச்சில் பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெட் ஃபுட் கலர் சேர்க்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் நல்லா சூடேறி கொதிக்கிற பதம் வரும். அதாவது இதில் 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் இப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி சூடு ஏறவுமே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த நெல்லிக்காய்களை இதில் சேர்த்துடலாம். நெல்லிக்காய்களை சேர்க்கும் போச்சில் பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பாகு வந்து தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளியோட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். மூடி போட்டு இதை ஜாம் செய்யக்கூடாது. நீங்கள் திறந்து வச்சு இதை நல்லா சமைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. லைட்டாக அந்த கரண்டியை வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது. அந்த நெல்லிக்காய்கள் அதில் நின்று வெந்து வரணும். இதை மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து ஒவ்வொரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். செய்கிறதுக்கு டைம் கொஞ்சம் எடுக்க தான் செய்யும். ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா அந்த நெல்லிக்காய்களில் அந்த கலர் எல்லாம் ஏறி இருக்கு பாருங்கள். இப்போ அந்த சர்க்கரை பாகில் அது நல்லா நின்று வெந்துட்டு வருது. இதை மாதிரி வேகம் போச்சில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போல்லாம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ பாருங்க இந்த அளவுக்கு பாகு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. அது வரைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். இதை மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. மூடி போடாமல் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ இன்னொரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். அந்த தேன் அதாவது அந்த சர்க்கரை பாகு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதையும் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அடுத்த நேரம் ஒன்றோட ஒன்று அந்த நெல்லிக்காய்கள்லாம் ஒட்டிட்டு கட்டியாக உறைஞ்சது மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் நைட்டு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு சாப்பிடாதீங்க. அது டேஸ்ட் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. நைட் ஃபுல்லாக இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அந்த சர்க்கரை பாகில் அந்த நெல்லிக்காய் நல்லா வெந்து அதுலேயே அப்படி ஊறி இருக்கும் போச்சுல டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது அதில் ஒரு புளிப்பு இனிப்பு இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்க தான் இல்லை, பெரியவங்களுக்கு கூட இது சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். இது சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய காய் இல்லையா, அதனால் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்ச மாதிரி அதே அளவுகளோட அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.